இந்த நாள் பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னா, கண்மலையின் மேல் கால் பதிப்போம். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை நாம என்ன செய்யணும்? தொடர்ந்து வரணும். இது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? பாதை இல்லாத ஒரு இடத்துல நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப என்ன சொல்றார் நமக்கு? அவர் ஒரு பாதையில நடந்து போயிருக்கிறார். புதுசா ஒரு பாதை கண்டுபிடிக்க தேவையில்லை. அந்த அடிச்சுவடுகள் மேலே கால் வைத்து நடந்து போகணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம வருவோம். நாம எதன்படி வாழணும்? அவருடைய அடிச்சுவடுகளின்படி வாழ்வதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறார்? மாதிரியை வைத்திருக்கிறார். 2வது வசனம் படிக்கலாமா? அவர் பாவம் செய்யவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவும் அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இல்லையா? இயேசுவோடு நான் இருக்கிறேன், அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவர் எனக்கு பிதாவா இருக்கிறார்னு சொல்ற நாம எப்படி இருக்கணுமா? அவர் நடந்தபடியே. சொல்லாம எல்லாரும்? அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம்? அல்லேலூயாவா. அவருக்குள்ள நாம நிலைத்திருக்க வேண்டும். இப்போ அவர் சொல்றாரு, எனக்குள் நிலைத்திருக்க விரும்புகிறவன் நான் நடந்தபடியே அவன் என்ன பண்ணும்? நடக்கணும். அப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாரை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும்? ஆமா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை போல அல்ல, தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்களை போல அல்ல, எந்த மனிதரை போல அல்ல. நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை நாம ஃபாலோ பண்ற ஆட்களாய் அவர் நடந்ததை போல நாமும் நடக்க வேண்டும். இந்த ஒரு தீர்மானத்தோடு தான் நாம் இங்கிருந்து போக போறோம். இல்லையா? அவருக்குள் நிலைத்திருக்கிறவனா இருப்பேனானால் அவர் நடந்தபடியே நானும் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அவர் பேசுறபடி பேசுறது ரொம்ப ஈஸி. இயேசு இந்த பூமியில இருக்கும் போது என்ன பேசினார்? பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் நடக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொன்னதை நான் சொல்றது ஈஸியா இல்லையா? நீங்க சொல்லலாமா இல்லையா? அப்போ அவரை போல பேசுவது ஈஸி. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? டாக்கிங். அஸ்வின் கை தட்டுங்க. அஸ்வின் சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். பேசுறதுக்கு என்னது? டாக்கிங். அப்போ ஏசப்பா போல டாக் பண்றது ஈஸி, ஆனா ஏசப்பா போல வாக் பண்றது கஷ்டம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஏசப்பா போல டாக் பண்றது ஈஸி, யாரு வேணா பேசலாம். பரிசுத்தமா வாழணும் யாரு வேணா சொல்லலாம். ஆனா பரிசுத்தமாய் நடக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம டாக் பண்றவங்களா வாக் பண்றவங்களா? பக்கத்துல கேளுங்க. டாக்கா? டாக்கு முக்கியம் இல்ல, என்னுடைய வாக்கு முக்கியம். இல்லையா? அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? இயேசு நடந்ததை போல நடக்க வேண்டும். அவர் பேசுறதை போல யாரு வேணா பேசலாம். உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லுவோம்? பொய் சொல்லுவோம், பாவம் செய்வோம். இதை தேவன் விரும்புவாரா? இது வரைக்கும் நம்ம டாக் பண்ற கிறிஸ்டியனா இருந்திருக்கலாம். ஆனா இனி என்ன கிறிஸ்துவங்களா இருக்கணும்? ஆமா, கிறிஸ்துவை போல. அதுதான் அங்க சொல்றார், அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் படி நம்ம நடந்தா மட்டும்தான் எங்க போவோம்? அவர் போன இடத்துக்கு. இல்லையா? அவர் சொல்லிட்டு போறாரு, நான் போகிற இடத்துக்கு உங்களையும் என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு போவேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்றேன். அப்போ என்னன்னா, அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி இயேசுவை போல வாழ வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவை போல வாழ வேண்டும். ஏன் இயேசுவை போல வாழ வேண்டும்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமானால் நம்ம யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். இல்லையா? இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினா மாத்திரம்தான் நமக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் யாருடைய அடிச்சுவடை பின்பற்றுவாங்க. பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை
பின்பற்றி வர கடவீர்கள். அப்படின்னா அவர் எப்படி அவரை தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்து நடந்தாரோ அதை போல பிறரையும் அவருக்கு பின்பாக வர சந்ததியையும் அப்படி அழைக்க சொல்றார். அப்போ நீங்க நடக்காம உங்க பிள்ளைங்க நடப்பாங்களா? இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்ன நானு, கண்மலையின் மேல் கால் பதிப்போம். ஏன் நம்ம பதிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய சந்ததியில எங்க அப்பா எப்படி ஜெபிச்சாரோ, எங்க அம்மா எப்படி முழங்கால் படிக்கிட்டாங்களோ, எங்களுக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி நடந்தாங்களோ அதன் வழியில நாங்களும் நடப்போம் என்று அவர்கள் வரணும்னா நாம என்ன செய்யணும்? முதலாவது கால் பதிக்க வேண்டும். நம்மளுடைய அச்சு அடையாளங்களை இந்த பூமியில நமக்கு பின்பாக வருகிறவர்களுக்கு தடயமா விட்டுட்டு போல அப்படின்னா ஒரு காரியமும் மாறாது. அப்ப முதலாவது நாம என்ன செய்யணுமா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்துறது? நீங்களும் நானும் தான் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எப்படி இருக்கிறார்? முன்மாதிரியா இருக்கிறார். ஆபிரகாமை எதுக்கு நம்ம முன்மாதிரியா சொல்றோம்? ஆமா, ஒரு மனுஷன் அந்த காலத்திலே அவ்வளவு விசுவாசமாய் பார்க்காததை நம்பும் போது இப்ப அவருடைய அதே அடிச்சுவடுல நான் கால் வைக்கும் போது எனக்கு என்ன நடக்குது? அதே ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத பாக்குறேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாத்தீங்களா? அந்தபடியே அதே அடிச்சுவடுகளை யாரெல்லாம் மிதிக்கிறோமோ, அந்த காலின் மேல யாரெல்லாம் தன்னுடைய கால்களை வைக்கிறார்களோ அவங்க என்ன செய்யறாங்களா? ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப ஒரு மனிதன் எனக்கு முன்மாதிரியாய் நடந்தது நிமித்தம் அவர் நிமித்தம் இனி வர சந்ததி எல்லாம் ஆபிரகாம் விசுவாசித்தது போல நான் விசுவாசித்தேனால் எனக்கு என்ன நடக்குது? ஆபிரகாமுடனே நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். 14வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாத்தீங்களா? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு முன்மாதிரியை வைத்துக் கொண்டு போயிருக்காங்க. ஆபிரகாம் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? விசுவாசத்தின் அடிச்சுவடுகள். ஆபிரகாமை போல நான் விசுவாசிக்கும் போது அதே ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? எனக்கும் கொடுக்கிறார். அடிச்சுவடுகளை நாம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அவங்க எல்லாம் நமக்கு சில தடயங்களை விட்டு சென்று போயிருக்கிறாங்க. தேவனிடத்துல நெருங்குவது எப்படி, தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, வேதமே நமக்கு தேடி பார்க்கும்போது அநேக தடயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். தேவனோடு உறவாடுவது எப்படி, இதுக்கெல்லாம் நம்மளுடைய முற்பிதாக்கள் நமக்கு என்ன வைத்துட்டு போயிருக்காங்களா? அடிச்சுவடுகள். அதே போல மோசேயை போல, தாவீதை போல, இன்னும் ஏன் சொல்றோம்? இதே அடிச்சுவடுகளை நான் ஃபாலோ பண்ணும்போது நானும் அதே நிலைக்கு அடைய போகிறேன். அதே ஆசீர்வாதம் எனக்கும் தங்கும். அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் எதை பார்ப்பாங்க? அப்ப நாம எங்க கால் பதிக்கணும்? கண்மலையின் மேல் நம்ம கால்களை பதித்தால் மாத்திரம்தான் நமக்கு பின்னால் இருக்கிற சந்ததிகள் எதை அந்த அடிச்சுவடுகளை பார்த்து ஃபாலோ பண்ண முடியும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 3வது வசனம் நமக்கு இருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதிகாலை எப்ப எழுந்திருக்கிறாரு? அதிகாலை. தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு. அதே 28வது அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதே அதிகாலையில எழுந்து தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிறார். இது எங்கிருந்து வந்தது? அப்பாட்டர். அவங்க தாத்தா என்ன பண்ணார்? ஒரு நாள் அதிகாலையில எழுந்து தேவனுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி தேவனுடைய பர்வதத்துக்கு போனார். அப்போ நான் என்ன செய்யணும்? இரவு தூங்கும் போதே தெரியுது எங்க தாத்தா என்ன செய்தாரோ அதையே நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அதனால சொல்றாங்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கி தேவனும் யாக்கோபின் தேவன். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம எதை முன்மாதிரியா வைக்க போகிறோம்? நமக்கு பின்பாக சபைக்கு வருகிறவர்களுக்கு நாம எதை முன்மாதிரியா வைக்க போகிறோம்? நான் மாறாம எனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததி மாறணும்னா ஒரு நாளும் அது மாறாது. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்? அவங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைக்கணும். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கணும்? ஆண்டவரே, நான் என்னுடைய சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கணும். எங்க சபைக்கு நாங்க ஒரு முன்மாதிரியாய் இருப்போம். எங்களுக்கு பின்னாடி வர ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எங்களை பார்த்து உண்மை என்ன பண்ணணும்? அறியணும். எங்களை போல மாறணும்.
அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாள்ல எதிர்பார்க்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருத்தரும் மாறிட்டா எத்தனை பவுல் இந்த ஆத்தூர்ல இருப்போம் இல்லையா? எத்தனை பேர் இந்த தேசத்தை அசைக்க முடியும்? அப்போ இதை தான் தேவன் இந்த நாளில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தடயங்களை விட்டு செல்லணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் இருக்கா? அப்போ இருந்த ஜெபம் எப்படி இருந்தது? அப்போ வேத வாசிப்பு எப்படி இருந்தாங்க? அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இருக்காங்களா? இல்லையே. இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேவனை விட்டு வேறு இடத்துக்கு நாம திரும்பிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய போகிறோம்? இப்ப நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாங்கள் அடிச்சுவடுகளாய் மாற வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். பிள்ளைங்களை கேட்டா ஜெபிச்சிங்களா? வீட்டுல எப்படி ஜெபிப்பாங்க? வீட்டுல குடும்ப ஜெபமே ஒண்ணு இல்லையே, அப்புறம் எப்படி ஜெபிக்க முடியும்? எங்க அப்பா அம்மா ஜெபிச்சாதானே நான் ஜெபிச்சிருக்கிறது. சில பேர் நம்ம சரியா இருக்க மாட்டோம், ஆனா நமக்கு வர பிள்ளைகள் மட்டும் என்னவா இருக்கணும்? சரியா இருக்கும். அதுக்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னை போல இல்லை, நல்லா ஜெபத்துல அவங்க உங்க பிள்ளை ஆண்டவரே அப்படிலாம் சொன்னா ஆண்டவர் கேட்பாரா? நீ மாறு. உன்னை எதுக்கு பிள்ளைகள் கையில கொடுக்குறாருன்னா அவங்கள சரியான விதத்துல தேவனிடத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு செல்லணும். எதை பார்க்கிறானோ அதை தான் நிச்சயமா செய்ய முடியும். ஆதியாகமம் 39:12 தடயத்தை ஒரு மனுஷன் விட்டுட்டு போறார். 13வது வசனம், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவன் கண்டபோது. பாத்தீங்களா? இது யாரை குறித்து சொல்லப்படுது? யோசேப்பு ஒரு தடயத்தை விட்டுட்டு போனார். எங்க விட்டுட்டு போனார்? போர்த்திபாருடைய மனைவியின் கையில ஒரு தடயம். அவங்க எல்லாம் நினைச்சாங்க இது யோசேப்பை அழிக்கிறதுக்கு நம்ம கையில கிடைச்ச தடயம். பாரு, என்னோட இவன் என்ன செய்வன் தான்? பாவம் செய்ய வந்தான். ஆனா யோசேப்பு அவனுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனார். இப்போ அந்த தடயம் அவங்க எதுக்கு நினைச்சாங்க? யோசேப்பு எப்படியாவது சிறையில போறதுக்கு நம்ம கையில. ஆனா கர்த்தர் அந்த தடயத்தை நமக்கு முன்மாதிரியா என்ன பண்றார்? வைத்திருக்கிறார். அப்பவே ஒரு மனுஷன் பாவத்துக்கு விலகி ஓட முடியும்னா இன்னைக்கு நம்மளாலையும் அது போல என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதேதான் வாலிபர் கூட்டத்துல சொல்றோம், உன்னால யோசேப்பை போல இருக்க முடியும் சொல்லி இன்ன வரைக்கும் அவர் விட்டு சென்ற அதே அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்றதுக்கு லட்சம் பேருக்கு போதிக்கப்படுதுன்னா இதுதான் நம்ம பின்னாடி வர ஜனங்களுக்கு விட்டு செல்லுகிற தடயமா இருக்கும், அடிச்சுவடுகளா இருக்கும். யோசேப்பு அப்பவே அப்படி இருந்திருக்கிறாருன்னா நம்மளால இன்னைக்கு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? தடயங்களை விட்டு செல்லணும். ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஹாஸ்டல் வார்டன். அவர் பசங்களை எல்லாம் அந்த பனி பிரதேசமான மலைக்கு என்ன பண்றாங்க? கூப்பிட்டுட்டு போறாங்க. எல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நைட்டு வீடு திரும்பிட்ட உடனே அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷனை, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை காணும். அந்த வார்டன் கணக்கு பார்க்குறான். எத்தனை பேர் போனோம்? 70 பேர் போனோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? 69 தான் இருக்கும். ஒரு பையனை காணுமே அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்தா பயங்கரமான குளிர், யாராலையும் போக முடியாது. கையில ஒரு விளக்கு எடுத்துருச்சு, நம்ம மட்டுமா என்ன பண்ணிடலாம்? போலான்னா மலையில என்ன இருக்கும்? மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஐயோ என்ன ஆகுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது பார்த்தா அந்த பையன் கேட்டுட்டு வந்துட்டான். சின்ன பையன் தான். எப்படிப்பா வந்த? நீங்கெல்லாம் போனீங்கல்ல, அந்த கால் தடயம் என்ன பண்ணுது இருந்தது. நான் அந்த கால் தடயத்தை கண்டுபிடிச்சு அதே வழியில நான் என்ன பண்ணிட்டேன்? நடந்து வந்துட்டேன். அப்போ என்ன செய்யணுமா? கால் தடம் இருந்தாதான் நாளைக்கு ஒருத்தன் எதுவுமே தெரியலனாலும் எதை வச்சு நடந்து வருவான்? எங்க சபையில ஒரு நாள் ஜெபிச்சோம். VBS எதுக்கு எடுக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த தடயத்தை ஃபாலோ பண்ண. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே இந்த பையனை பார்த்தோம், ஒரே ஒரு பையன் அந்த கால் தடத்தை வச்சு காப்பாத்திட்டான், அத்தன் உயிரை காப்பாத்திட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய கால் தடத்தை மட்டும்தான் கோடான கோடி பேர் ஃபாலோ பண்ணி இன்னை வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு போகிறோன்னா அவருடைய கால் தடங்கள். அவர் வானத்திலிருந்து நமக்கு அடிச்சுவடை வச்சுட்டு போய் அதுல இருந்து போன ஆட்கள் எத்தனை பேர்? கோடிக்கணக்கான பேர். மக்கள் தொகை எத்தனை தெரியுமா? உலகம் முழுக்க 800 கோடி பேர் வாழ்றோம். எத்தனை பேர் வாழ்றோம்? அதுல 300 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். யாரை ஃபாலோ பண்றோம்? அவருடைய அடிச்சுவடுகள். இன்னைக்கு மட்டும் 300 கோடி. இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம், இதுக்கப்புறம் வாழ போதெல்லாம் யாருக்கா இருந்தாலும் அவருடைய அடிச்சுவடை ஃபாலோ பண்றால் எங்க போக முடியும்? நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்போ நாம யாரை ஃபாலோ பண்ற ஆட்களா இருக்கணுமா? ஆமா, நாம அவரை ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய கால் தடம் எங்க பதியணும்? சொல்லுங்க, பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, உங்க கால் தடம் பதியணும். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். உபாகமம் 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும், உங்களுடையதாய் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உள்ளங்கால் மிதிக்கிற இடம்லாம் எது? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம்
உங்களுடையதா இருக்கும். ஆமா, இந்த வசனம் உண்மையா இருந்தா இப்ப யாரெல்லாம் இந்த ரோட்ல நடந்து வந்தீங்க? இப்ப இந்த ஏரியா யாருடையதா இருக்கணும்? என்னுடைய. ஒரு 5 வருஷமா நடந்து வரோம், யாருடையதா இருக்கணும்? கர்த்தருடையதா. ஏன் இல்ல? வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம். உங்களுக்கு தெரியுமா உள்ளங்கால்னா எது தெரியுமா? இங்க பாருங்க, இந்த இடம் தான் இது உள்ளங்கால். நீங்க இப்ப நடக்கும்போது உள்ளங்கால் பதியுமானா பதியாது. இப்ப இங்க ஒருத்தங்க பாருங்க கால் அச்சு வச்சிருப்பாங்க, அது எது பதியும்? முன்னாடியும் பின்னாடியும் தான் பதியும். உள்ளங்கால் பதியுமா? பதிய வாய்ப்பு இல்லை. ஒரு தண்ணியில நம்ம காலை வச்சு அப்படி ஒரு வீட்டுல நடந்திருப்போம் பாருங்க, அதுல எது பதியும்? குதிங்கால் பதியும், முன்னாடி இந்த விரல் இருக்கிற இடம்லாம் பதியும். உள்ளங்கால் பதிஞ்சு பார்த்திருக்கீங்களா? அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? இப்ப உள்ளங்கால் பதியவே இல்லை. இப்ப நான் நிக்கிறேன், என்னோட உள்ளங்கால் பதியல. இப்ப என் மேல ஒரு 50 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சா இப்ப என்ன பதியும்? எத்தனை பேர் புரியுது நான் சொல்ல வருது? அப்ப எந்த மனுஷன் பாரத்தோடு நடந்து வரானோ அவன் உள்ளங்கால் தான் பதியும். பாரம் இல்லாத ஆள் என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, பாரத்தோடு இருந்தா மட்டும்தான். நீ எந்த இடத்துல பாரத்தோடு நடந்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எந்த இடத்துல கண்ணீரோடு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்னை அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்தினாங்களே சொல்லி எங்கெல்லாம் பாரத்தோடு நடந்து வந்தோமோ அது ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். என் உள்ளங்கால் பதிகிறது தான் அடிச்சுவடு. இப்ப தடயத்தை நான் எங்க விட்டுட்டு போகணும்? கண்மலையின் மேல விட்டுட்டு போகணுமா? அப்ப எத்தனை இடத்துல நமக்கு உள்ளங்கால் பதிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் இந்த ஏரியா நமக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா பாரம் இல்லை. எந்த மனுஷன் பாரத்தோடு வேதனையோடு ஐயோ இன்னும் மாறலையே, இதே ஏரியால தான் நடக்கிறேன், இன்னும் ஒரு மாற்றமும் நடக்கலேன்னு சொல்லி ஒரு பாரத்தோடு வரானோ அவன் நடக்கிற இடத்துல என்ன கொடுப்பாரு? சுதந்திரமாய் கொடுப்பார். அப்ப யார் அப்படி நடக்க போறோம்? யார் நம்ம அப்படி ஜெபிக்க போறோம்? யார் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆனா உள்ளங்கால் படலையே. சுவிசேஷம் சொல்ல போறோம், ஆனா எது படல? உள்ளங்கால் படல. ஏன்னா எனக்குள்ள என்ன இல்லை? பாரம் இல்லை. அந்த ஆத்தும பாரம் வந்ததுன்னா உள்ளங்கால் மட்டும் இல்ல, முழங்கால் வரைக்கும் என்ன பண்ணுமா? பதியும். அப்ப இந்த வசனத்தை படிக்கலாமா? யாருக்கு சொல்றார்? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். அப்ப நீ எப்படி நடக்கணும்? உள்ளங்கால் பதியத்தக்கதாய். ரோட்ல பாருங்க, பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்லாம் போகும். ஏதாவது ஒரு பெரிய ரேட் உள்ள ஒரு கார் சொல்லுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் சொல்றோம். இப்ப இந்த கார்லாம் போனுச்சுன்னா தடயம் இருக்குமா? ஆனா ஒரு மாட்டு வண்டி போனா தடயம் இருக்கும். ஒரு டிராக்டர் போனா என்ன இருக்கும்? தடயம் இருக்கும். அப்போ பில்டப் கொடுத்து பணம் வச்சுட்டு சீனா போறதுல ஆண்டவர் தடயத்தை கொடுக்கறது இல்ல. பாரத்தோடு அது ஓட்ட வண்டியா இருந்தாலும் உருட்டிட்டு போனாலும் உனக்குள்ள பாரம் இருக்குமானால் நீ என்ன பதிப்ப? ரோட்ல தடம் பதிப்போம். அப்போ நம்ம இப்படி வாழணும், அப்படி போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இவ்வளவு பேரை கூப்பிடணும், இப்படி மீட்டிங் நடத்தணும், அதை ஆண்டவர் பார்க்கல. தடம் பதிக்கிறோமா? பெரிய பெரிய ஜெட்டு பாருங்க போகும்போது அப்படியே புகை புகையா இருக்கும். அது என்ன பண்ணுது? அதோடைய தடம் பதிக்கு. ஆனா எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அப்புறம் ஜெட்டு போனதே தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை, நம்ம ஜெட்டு போல அப்படி ஒரு பெரிய அப்படியே எல்லாம் பண்ணி என்ன பண்ணணும், அப்படி இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படியே நம்ம வரும்போது இதெல்லாம் ஆண்டு பார்க்குறா ஜெட்டு போக போல இருக்குப்பா. நீ தடம் பதிக்க வாய்ப்பு இல்லை. யாரு தடம் பதிப்பானா? எந்த ஒரு மனுஷன் கண்ணீரோடு வேதனையோடு தேவனுடைய அடிச்சுவடுக்கு மேல அவனுடைய பாதத்தை வைத்து நடக்கிறானோ, அந்த பாரத்தை ஏந்தி நடக்கிறானோ, ஐயோ நான் இதெல்லாம் செய்து முடிக்கணுமே, இத்தனை வருஷம் ஆகி ஒரு மாற்றமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நடக்கிற மனிதன் தான் உலகத்துக்கு முன்மாதிரியா இருப்பான். அவனுடைய நடந்த பாதையில தான் தடம் பதிக்க முடியும். அந்த தடத்துல எத்தனையோ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அதன் பிறகு நடந்து வருவாங்க. ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் எப்படிப்பட்ட ஜபம் தெரியுமா? ஐயோ அவரு பாட்டு பாடினா அப்படி இருக்கும்பா, அவர் முழங்கால் பாடிட்டா கண்ணீர் கொட்டும். இதை தான் மற்றவர்கள் தடயமாய் எடுத்துக்கொள்வார்கள். இப்ப நாம என்ன செய்யணும்? உங்க உள்ளங்கால் படணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தடம் பதிக்கிறோம். எங்க பதிக்கிறோம்? நம்ம நடக்கிறோம் சேற்று மேலதான் நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை கொடுத்தா, இன்னைக்கு ஆராதனை கூட சொன்னோம், நீதியின் பாதையில் நம்ம என்ன பண்ணுவார்? அந்த பாதையில நடக்கிறதுல எங்க போய் நடக்கிறோமா? உலக ஆசைங்கிற சேற்று மேல, சினிமாங்கிற சேற்று மேல, பண ஆசைங்கிற சேற்று மேல, இந்த சின்ன 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 சிற்றின்பங்கிற சேற்று மேல நடந்து இப்ப நம்ம அச்சுலாம் எங்க பதிஞ்சிருக்கு? சேற்றுல நம்ம கால் பதிஞ்சிருக்கு. ஆண்டு சொல்றாரு, சேற்றுல காலை பதிச்சுட்டா அது 2 நாள் 3 நாள் தான். ஆனா கண்மலையின் மேல காலை பதிச்சுன்னா 1000 வருடம் ஆனாலும் அந்த அச்சு மறையவே மறையாது. 1000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஜபம் தான் இன்ன வரைக்கும் எழுப்புதல கொண்டு வருது.
அப்ப பாதத்தை எங்க பதிக்கணும்? சேற்றுல பதிக்கிறது ஈஸியா, கற்பாறை மேல பதிக்கிறது ஈஸியா? சேற்றுல பதிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு செகண்ட். ஆனா கற்பாறையில பதிச்சுட்டா அது போகவே போகாது, கஷ்டம்தான். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார். நான் நடந்துருக்கிறேன்ப்பா, நீ நடந்து வா, உன்னால என்ன பண்ண முடியும்? செய்து முடிக்க முடியும். அப்போ என்னுடைய அடிச்சுவடு யாருடையதா இருக்க வேண்டும்? தேவனுடைய அடிச்சுவடு மேல என்னுடைய பாதத்தை நான் வைக்கும் போது, கற்பாறையின் மேல, கண்மலையின் மேல நாம எதை பதிக்கிறோம்? தடம் பதிக்கிறோம். அந்த தடம் மறையுமா? அந்த தடம் மறையவே மறையாது, ஒரு நாளும் மறையாது.